பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஓட்டிங் நிலவரம் எப்படி போயிட்டுருக்கு, யார் முதலிடத்தில் இருக்காங்க, யார் இந்த வாரம் போக வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் வன்மத்தை தொடர்ந்து பார்வதி திவ்யா மேலே கக்கிட்டே இருக்காங்க, அண்ட் திவ்யா மேலே ஏறி போய்கிட்டே இருக்காங்க அப்படின்றது இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரில் கூட காமிச்சாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓட்டிங் நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் திவ்யா இருக்காங்க. 1,59,014 ஓட் வாங்கியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் கமருதீன் 94,197 ஓட் வாங்கியிருக்காரு. தேர்ட் பிளேஸில் அரோரா 85,657 ஓட் வாங்கியிருக்காங்க. ஸோ அரோராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் ஒரு 4-5 வாரங்கள் என்ன பண்ணுனாங்கன்னே தெரியல. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிராஃப் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. லைக் அவங்க ஒவ்வொரு வாரமும் அவங்க பாயிண்ட் பேசுறதாகட்டும், அவங்க ஓரளவுக்கு கேம் விளையாடுறது, ஸோ மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஓகே அவங்க கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது ஒருத்தன் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருப்பான், நம்ம அவனை கூட பார்க்க மறந்துடுவோம். ஆனால் திடீர்னு ஒருத்தன் படுத்திருந்தவன் எந்திரிச்சு நின்றதை பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? அப்படி தான் நம்மளோட அரோராவும் அவங்க ஒன்றுமே பண்ணாமல் இருந்து இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கும் போது அதை நம்ம சேதுனாவே பாராட்டுறாரு. எஸ் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் ஒரு டெவலப் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி பாராட்டெலாம் கொடுக்குறாரு. ஆனால் அரோரா வந்து பார்வதியவே பீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா பார்வதி வந்து 89,293 ஓட் வாங்கியிருக்காங்க. அண்ட் சபரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 70,353 ஓட் வாங்கியிருக்காரு. ஸோ சபரி எதுக்கு வந்தார் அப்படின்றதே தெரியல. இந்த பிக் பாஸ் கேமில் வந்துட்டு அவர் எப்போதுமே வந்து அந்த ரொம்ப நல்லவனாக இருக்கார், நடிக்கலை, உண்மையாகவே நல்லவனாக இருக்கார். ரொம்ப நல்லவனாக இருக்கிறது தான் இதுக்கு வந்தீங்களா? இப்போ இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரில் கூட நிறைய பேர் வந்து சபரி மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சபரி வீட்டுக்குள்ளே ஃபன் பண்ணிட்டு இருக்காரே தவிர கேமுக்காக அவர் என்ன பண்ணார்? இப்போது இந்த போன டாஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டான்ஸ் மேரத்தானில் அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் உள்ளே இருந்திருக்கலாம். லைக் இப்போ வந்துட்டு கண்டுபிடிக்கிற இடத்துல எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா இல்லாமல் சபரி அண்ட் சுபிக்ஷா இருந்திருக்கலாம். ஏன்னா சபரி என்ன பண்ணிட்டாருன்னா சரி எஃப்ஜே போன கேமில் தான் வரல, இன்வால்வ்டாக இல்லை, இந்த கேமில் அவனை விடக்கூடாதுன்றதுக்காக அவரை வந்துட்டு ஓகே எஃப்ஜே இருக்கட்டும் அப்படின்ட்டார். மேபி சபரி அண்ட் சுபிக்ஷா இருந்திருந்தாங்கன்னா சுபிக்ஷா 2K கிட் அப்படின்றனால புது சாங்ஸ்லாம் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. சபரி வந்து 90 சாங்லாம் கண்டிப்பாக அவர் கண்டுபிடிச்சிருப்பார். அந்த அவள் வருவாளா சாங்லாம் அவ்வளோ ஈஸி, அதை கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்துல சபரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் சபரி ஏன் எஃப்ஜேக்கு விட்டு கொடுத்தார்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது எஃப்ஜே நம்ம சபரியை பார்க்கும்போது கோபமாக வருது. ஸோ சபரி ஃபைராக விளையாடுவார் அப்படின்னு பார்த்தா வார போக போக அவரோட அன்பு தான் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி ஓட்டிங்கும் அவருக்கு கம்மியாக போயிட்டுருக்கு. அண்ட் அடுத்ததாக 6th பிளேஸில் சாண்ட்ரா 61,926 ஓட் வாங்கியிருக்காங்க. ஸோ சாண்ட்ரா எனக்கு என்னமோ பயங்கர நெகட்டிவிட்டியாக ஃபுல் ட்ராமாவாக தெரியுதாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அவங்கள பிடிக்குதான்றது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் 7th பிளேஸில் தான் கனி இருக்காங்க. கனி 51,107 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் 8th பிளேஸில் அமத் 49,316 ஓட் வாங்கியிருக்காங்க. 9th பிளேஸில் சுபிக்ஷா 48,748 ஓட் வாங்கியிருக்காங்க. 10th பிளேஸில் எஃப்ஜே 46,740 ஓட் வாங்கியிருக்காங்க. அண்ட் லீஸ்ட் பொசிஷனில் ஆதிரை 29,680 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னா ஆதிரை வெளியேற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆதிரை இந்த வாரம் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அவங்க கிட்ட வேற இந்த 24 ஹார்ஸ் இந்த ஃப்ரீ டாஸ்கில் அவங்க ஃபேமிலி 24 ஹார்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து பேசியிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. பட் அது அவங்க கிட்டேருந்து பறிக்கப்பட்டு அது பார்வதிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆதிரையோட ஃபேமிலியை விட பார்வதி ஃபேமிலி உள்ளே வந்தாங்க அப்படின்னா பார்வதி ஃபேமிலி, கமருதீன், பார்வதி அப்படின்னு சேனலுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும். அண்ட் மக்கள் அதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்றதுக்காக பார்வதி ஃபேமிலியை மாற்றிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவேஸ் பார்வதியோட வன்மம் குறையவே குறையாது. ஸோ பார்வதி இனிஷியலாக வந்து சாண்ட்ரா கூட சேர்ந்தாங்க இல்லையா? அப்போ சாண்ட்ரா, பார்வதி, திவ்யா, பிரச்சின் இவங்க 4 பேரும் ஒரு கேங்காக இருந்தாங்க. அப்போ இருந்தே பார்வதிக்கு திவ்யா மேலே ஒரு காண்டு இருக்குது. என்ன அப்படின்னா திவ்யா எல்லா இடத்துலையும் மண்டே ஆட்டிட்டு போக மாட்டாங்க. இப்போ நம்மளோட கமருதீனோ இல்லை திவாகரோ பார்வதி என்ன சொன்னாலும் ஓகே பாரு நீ சொன்னால் கரெக்ட் அப்படின்னு போவாங்களே, திவ்யா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இல்லை பார்வதி இது தப்பாக இருக்குது பார்வதி அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. பார்வதின்னு கிடையாது, அது சாண்ட்ரா சொன்னாலுமே இல்லை சாண்ட்ரா இப்படி கூட இருக்கலாமே அப்படின்னு அவங்களோட வியூவர்ஸ் சொல்ல தான் செய்வாங்க. அதெல்லாமே பார்வதிக்கு பிடிக்காமல் அவங்க நிறைய இடங்கள் அதை ஷேர் பண்ணாங்க. திவ்யா பேசவே விட மாட்டா, அவள் மட்டும்தான் பேசுகிறா அப்படின்னு. ஏன்னா பார்வதி தொடர்ந்து அதை தான் பண்ணுவாங்க. பார்வதிக்கு ரொம்ப நாளாக தெரியும் நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அது நம்ம அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்டயோ இல்லை வேறொருத்தர்கிட்டயோ பேசுறதை தாண்டி மக்கள்கிட்ட அது பதிவாகும் அப்படின்றதுக்காக தான். பட் இவங்க செய்கிற தப்பை வந்து திவ்யா சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கும்.
பிடிக்காமல் இருந்தது. அண்ட் மோர் ஓவர் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இல்லையா, திவ்யா வந்துட்டு கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது பார்வதி போய் வினோத்தை ஏற்றி விட்டுருப்பாங்க. பாருங்க வினோத், உங்கள் கூட டே 1லேருந்து ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் வீக் 9th வரும்போது உங்களை போட்டு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அரோராவை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ திவ்யா அந்த இடத்துல அவங்க தனியாக போய் திவ்யா கிட்ட அரோரா கிட்ட, அரோரா உன்னை பற்றி பார்வதி இப்படி பேசுகிறா அப்படின்னு போட்டு கொடுக்கல. அந்த ஸ்பாட்லேயே திவ்யா உடனே அரோராவை கூப்பிட்டு, அரோரா இங்கே பாரு, வினோத் கிட்ட பார்வதி இப்படி சொல்கிறாங்க, இது ரொம்ப தப்பு பார்வதி, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, இப்படியெல்லாம் ஏற்றி விடாத அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் செம்ம வன்மம் இருக்குது பார்வதிக்கு திவ்யா மேலே. அண்ட் அதனால் சின்ன சின்ன விஷயத்துலையும் எப்படியாவது திவ்யாவை கார்னர் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நேற்று அந்த டாஸ்க் நடந்தது இல்லையா, டான்ஸ் மாரத்தானில் பிளாஸ்மா முன்னாடி போய் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க கற்றுக்கிட்டது ஒரு பெரிய பரதநாட்டியமாக. அந்த குரு வந்து அவங்களுக்கு சாண்ட்ரா. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் நறுமுகை அப்படின்ற ஒரு சாங்குக்கு அவங்க சாண்ட்ரா கிட்டேருந்து நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் ஆட போகிறேன் அப்படின்னாங்க. அதாவது பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ எப்படி நம்மளோட சுபிக்ஷா வந்து பீட் பாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது மாதிரி நான் நல்லா பாடுவேன் ஆடுவேன் அப்படின்ற திறமையை காட்டணும், அப்போ தான் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான், உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும், நீங்கள் பாடணும் ஆடணும். ஆனால் அந்த இடத்துல திவ்யாவை வெறுப்பேற்றுற மாதிரி அந்த இடத்துல நின்று ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க ஆடும்போதே திவ்யா சொன்னாங்க, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் நீ ஆடுறதுக்கும் அந்த பரதநாட்டிய தாயே பார்த்தாங்கன்னா மனம் வருந்துவாங்க உன்னை பார்த்து அப்படின்னு. ஏன்னா அவங்க ட்ரெஸ் அப்படி இருந்தது. பரதநாட்டியம் அப்படின்னாலே அது நம்ம ரொம்ப மரியாதையாக பார்ப்போம், அதுக்குன்னு ஒரு காஸ்டியூம் இருக்குது. அந்த ஒரு ஈவன் நம்ம சுடிதார் போட்டுட்டு டான்ஸ் ஆடினா கூட அந்த ஷாலை வந்து முன்னாடி ஒரு மாதிரி டைப் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்குன்னு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு திவ்யா நினைப்பாங்க. ஈவன் தில்லானா மோகனாம்பாலா வந்து நம்ம திவ்யாவுக்கு கிடைக்கும் போது கூட திவ்யா அதை அவ்வளோ சொல்லியிருப்பாங்க, பரதநாட்டியம்ன்றது அப்படிப்பட்ட ஒரு கலை, அதை நம்ம சும்மா வந்துலாம் ஆடிடக்கூடாது, அதுக்குன்னு ப்ராப்பராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமலாம் ஆடக்கூடாது அப்படின்னு அந்த கலைக்கான மரியாதையை திவ்யா கொடுக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவங்களும் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. பட் பார்வதி அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கும்போதே இப்படியா அதை ஆடிட்டு இருக்காளே அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்வதிக்கு காண்டு. நான் என்ன காஸ்டியூம்ல நான் எப்படி வேணாலும் ஆடுவேன், உனக்கு அது வெறுப்பாகுதா, அப்போ நான் உன் முன்னாடி தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து இந்த டீம் நம்ம ஆடிக்கினே இருக்க டீம் வந்து உள்ள டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பிளாஸ்மாவில் உட்காந்து எல்லாரும் இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ திவ்யா வெறுப்பேற்றுற மாதிரி அங்கே முன்னாடி போய் ஆடுறது பார்க்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ திவ்யா சொன்னாங்க, நீ இங்கே வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நீ டீமை டிஸ்டர்ப் பண்ணு, அந்த டீமை போய் டிஸ்டர்ப் பண்ணி ஏன் என்கிட்ட வர அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் இவங்க வேணும்ன்ட்டு அவங்க முன்னாடி போய் அந்த டான்ஸை பண்ணி காமிச்சிட்டே வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. அப்போ தான் உடனே திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, கேப்டன் கிட்ட கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணாங்க. ஏன்னா வினோத் கேப்டன்றனால பாருங்க வினோத் அவங்க என்ன வந்து பார்க்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் போது வினோத்தும் சொல்லிட்டாரு, பார்வதி நீ அந்த சைடு ஓரமாக போய் ஆடு, அவங்களுக்கு வந்து மறைக்குது தெரிய மாட்டேங்கிறாங்களா, நீ போய் ஆடு அப்படின்னாங்களே. ஸோ அந்த ஒரு காண்டு இருக்குது. இப்படி எல்லா காண்டையும் சேர்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மரில் திவ்யா பேரை சொல்கிறாங்க. இம்மா உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா, 3 வேளை நல்லா சாப்பிட்டீங்களே, அந்த சாப்பாடுலாம் யார் செஞ்சு கொடுத்தா, திவ்யா தானே செஞ்சு கொடுத்தாங்க. நேற்று நாக்கு தள்ள அவங்களும் எத்தனை மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து ஆடிட்டு வந்தாங்க. அப்போ அவங்க ஆடினது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ட்டு நம்ம எதை சூஸ் பண்ணோம், இந்த டாஸ்க் இந்த வார டாஸ்க் எப்படி பண்ணாங்க, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்றத தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வன்மத்தை தான் கக்கிட்டு இருந்தாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்க பார்வதியோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க திவ்யா இப்போ பாரு கத்துறாங்களாம், அங்கே ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ போயிட்டுருக்கு, சாண்ட்ரா அண்ட் கனிக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அந்த நேரமாக நீ ஆண் கத்திட்டு இருக்கிற அப்படின்றாங்க. அந்த ஒரு கத்தல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கான், டோன் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கான். இதே வார்த்தையை யாராவது பார்வதி கிட்ட சொல்லட்டும், பார்வதி நீ நுய் நுய் நுயின்னு பேசிக்கினே இருக்க, நீ பேசுறதை கேட்டாலே எரிச்சலாக இருக்குது, வாயை மூட மாட்டியா பார்வதின்னு கேட்டால் நான் எப்படி பேசணும், நீ யாருடா சொல்கிறதுக்குன்னு சண்டைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே திவ்யா ஒரு விஷயத்தில் பயந்துடுறாங்க. திடீர்னு அவங்க கையில் சூடு பட்டுருச்சு, இப்போ நமக்கே நடக்கிறது தானே, நம்ம திடீர்னு ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துட்டோன்னா கத்த தான் செய்வோம், அதுக்கு ஒரு ரியாக்ட் ஆகிறோம். ஸோ அதை ஒரு விஷயமா பேசி அப்படி கத்துறீங்க, அது தப்பாக இருக்குது. அண்ட் கிச்சனில் இருக்கிறீங்க அப்படின் போது சாப்பாட்டு கொடுக்குற இடத்துல நீங்கள் வந்து அன்பை கொடுக்கல. அன்னைக்கு பார்வதி டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின் போது எல்லாருக்கும் வந்து முட்டை கொடுத்தாங்க, முட்டை பாயில் பண்ணி கொடுக்குறாங்க கிச்சன் டீம். நம்ம திவ்யா எஃப்ஜே இவங்க எல்லாருமே கிச்சன் டீமில் இருந்தாங்க, பாயில் பண்ணி தான் கொடுப்போம். நாங்கள் எஃப்ஜேலாம் ஒரு பாயிண்ட்டில் நான் என்ன சும்மா இங்கே சமைச்சு போட தான் வந்திருக்கேன்னா ஆளுக்கு ஒன்று கேட்குறாங்கன்னு, ஏன்னா பார்வதி வந்துட்டு தனக்கு ஆம்லேட்டாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பட் ஒரு பாயிண்டில் திவ்யா தான் டே விடுடா, அவள் ஒருத்திக்கு தானே கேட்டால் கொடுத்துருவோமே, இது கேட்டால் சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி திவ்யா பேசினாங்க. அண்ட் அதே மாதிரி அரோராக்கெல்லாம் தோசை சுடவே தெரியல, அவங்க ஒரு தீஞ்சு போன தோசையை சுட்டா கூட சரி ஓகே அதை நான் எடுத்துக்கிறேன், அவள் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறா ஓகே அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அன்பை திவ்யா கொடுக்கல அப்படின்றாங்களா. ஆனால் இதை சொல்கிற இந்த பார்வதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல் டாஸ்கில் வார்டனாக இருக்கும்போது பார்வதி அண்ட் எஃப்ஜே 2 பேரும் தான் சமைக்கணும். அதில் மேஜராக சமைச்சது எஃப்ஜே. லைக் அவருக்கு தான் டிஷ் எல்லாமே பண்ண தெரியும், இவங்க கிண்டுறது டீ போடுறது காஃபி போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்க தான். ஆனால் அதை ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதும் சாப்பாடு பரிமாறும் போதும் குழந்தைகளா குட்டி குழந்தைகளா உங்களுக்கு நான் செஞ்ச
பொரியல் நல்லா இருக்கா, ஏன்னா பார்வதி பொரியல் தான் செய்வாங்க மேக்ஸிமம். அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, எனக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கு, கால் வலிக்குது, ஹீல்ஸ் போட்டு நடந்துட்டு இருக்கல, கால் வலி இருந்தாலும் வார்டன் அம்மா வசந்தி அம்மா உங்களுக்காக சமைச்சிருக்கேன் குட்டி குழந்தைகளா, நல்லா இருக்கா அப்படின்னு பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு தடவை எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வார்டன் மேடம் நீங்கள் இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே மனசு வரல, சும்மா அதையே ஏன் சொல்லி சொல்லி காட்டுறீங்க அப்படின்னு இருக்கிறவங்களாம் சொல்கிற அளவுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்த பார்வதி திவ்யாவை சொல்கிறாங்க, கிச்சன் டீமில் இருந்தீங்க நீங்கள் அன்பா இல்லை அப்படின்னு. அண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணது அந்த விஷயத்த பேசுகிறாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க இல்லையா, திவ்யாவை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியா. அதாவது திவ்யா அண்ட் பார்வதிக்குள்ளே ஒரு சண்டை வரும்போது அது எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷாவை டிஸ்டர்ப் பண்ணுமா, ஸோ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகணும், அதுக்கு தான் இதை பண்ண அப்படின்னாங்க. அது பச்சை போய் அவங்களுக்கு என்ன கோபம்னா இவங்களை திவ்யாவை இரிட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்தாங்க. ஆனால் அவங்க அதை கேப்டன் கிட்ட எடுத்துகிட்டு போய் வினோத் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி நீ இங்கே ஆடாத, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு எல்லாரும் சொன்னதுனால அவங்களுக்கு அது இன்சல்ட்டிங்காக போயிருச்சு. ஆனால் அதை அப்படி மேட்ச் பண்ணணும், அப்படியே கேப்டன் வினோத் கிட்ட மேட்ச் பண்ணணுன்றக்காக வினோத் நான் இதனால தான் வினோத் பண்ணேன், இப்போ பார்த்தல எனக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வரும்போது எஃப்ஜே டென்ஷன் ஆகி நீங்கள் 2 பேரும் அந்த பக்கம் போய் சண்டை போடுங்களேன் அப்படின்னு சொன்னா பற்றியா, அதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு அசிங்கப்பட்டுட்டோமேன்றக்காக ஒரு சமாளிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா திவ்யா அண்ட் பார்வதிக்குள்ளே இதை பேசி நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்றக்காக இவங்க திவ்யா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இங்கே பாரு, நீ அன்றைக்கி பண்ணது என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது, நீ அந்த டீமை பண்ணுறதை விட்டுட்டு என்ன ஏன் பண்ணுற, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நீ ஆம்லேட் கேட்டதுமே நான் தான் உனக்கு போட்டு தர சொன்னேன், சரி நம்ம போட்டு கொடுத்துருவோம், ஒருத்தருக்கு தானே அதுக்கே சண்டை போடணும்னு போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பாயிண்ட்டை பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்வதி பேசினாங்க, லைக் இந்த பிரச்சனையெல்லாம் நீ ரொம்ப கத்துற, நீ யாரையும் பேச விட மாட்டுற, நீ வந்து அன்பா இல்லை, உங்ககிட்ட வந்து கிச்சனில் எது கேட்டாலும் நீ தர மாட்டுற, அப்படி உங்ககிட்ட கிச்சனில் வந்து கேட்டால் கூட நீ தர மாட்டுற அப்படின்னு அவங்க பதிவு பண்ண வேண்டியதெல்லாம் பார்வதி பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு திவ்யா ரிப்ளை கொடுக்குறாங்க, நீ அன்றைக்கி கேட்டதுமே நான் உனக்கு கிச்சனில் எடுத்து கொடுத்தல, எல்லாருமே பாயில்டு எக் சாப்பிட்டாலும் உனக்கு ஆம்லேட் வேணா நான் போட்டு தரேன்னு சொன்னேன், அண்ட் நீ என்ன வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தா, அதனால தானே நான் கேப்டன் கிட்ட சொன்னேன் அப்படின்னு தான் ஒரு பாயிண்ட் பேசும்போது அதை கேட்கறதுக்கு பார்வதி ரெடியா இல்லை. ஏன்னா பார்வதி கேட்குறாங்க அப்படின்னா அது பதிவாகும், கேமரால பதிவாகும், அது பதிவாக கூடாது. பார்வதி வாயால் திவ்யா கரெக்டுன்னு ஒத்துக்க கூடாது. அதனால நீ ரொம்ப நேரம் பேசுகிற, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு வரணும், நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்போ தான் திவ்யா டென்ஷன் ஆகிட்டாங்க, நீ சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வா, ஏன்னா நீ சொல்கிறத நான் கேட்கணும், நான் சொல்கிறத நீ கேட்கக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் இருக்க அப்படின்னு திவ்யா போட்டு பொழந்தாங்க. பார்வதி நினச்சிக்கிட்டாங்க தான் மட்டும்தான் பாயிண்ட் பேச தெரியும், திவ்யா வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் திவ்யா இவங்க பேசுகிற, பார்வதி பேசுகிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ரிப்ளை கொடுக்க கொடுக்க அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே உங்ககிட்டலாம் பேசினா எனக்கு பசிக்குது, உங்க கூட பேசினா எனக்கு டைம் ஆயிரும், நீ ரொம்ப நேரம் பேசுவ, நீ பிளேட் போடுவ அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. அதாவது ஒரு இடத்துல பார்வதியால் நின்று பாயிண்ட் பேச முடியல அப்படின்னா தெரிச்சு ஓடிடுவாங்க. நான் அதை முதல் 2 வாரங்களில் அரோரா கூட பேசும்போதே பார்த்துட்டேன். ஒரு பாயிண்ட் அவங்க கியூசியாக இருக்கும்போது அரோரா நல்லா தெளிவாக கேட்டாங்க, நீங்களும் தானே கியூசியாக இருந்தீங்க, நீங்கள் கடைசியில் வந்து இவரை மட்டும் திவாகரை மட்டும் மாட்டி விட்டுட்டீங்க, திவாகர் தான் எல்லாமே பண்ணாரு, திவாகர் தான் எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கினாரு அப்படின்ற மாதிரி பேசுனீங்களே, நீங்களும் தானே எல்லா சலுகையும் அனுபவிச்சிங்க, ஆனால் திவாகரை ஏன் மாட்டி விட்டீங்க அப்படின்னு தெளிவாக ஒரு கேள்வி கேட்டதுமே பார்வதி இருந்துட்டு உனக்கெல்லாம் நான் சொன்னால் புரியாது, நீ போறியா, உனக்கெல்லாம் புரியாது அப்படின்னாங்க. இதே தான் இப்போவும் பண்ணுறாங்க, தான் பேச வேண்டியதை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, மற்றவங்க பேசும்போது அதை கேட்க விடாமல் பண்ணிட்டு அது பதிவாயிடக்கூடாதுன்னு எந்திரிச்சு ஓடுவாங்க. ஸோ திவ்யா பார்வதியை ஓட விட்ட விதம் சூப்பராக இருந்தது. பட் யார் என்ன சொன்னாலும், நான் கிச்சனில் இருக்கேன், அன்பா சமைக்கல, அன்பா பேசலை, என்ன சொன்னாலும் திவ்யா அவங்க கடமையாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் கிச்சனுக்கு முதல் ஆளாக வந்து எல்லா வேலையும் செய்கிறது. இப்போ அது சுபிக்ஷாவாகட்டும், அரோராவாகட்டும், ஆதிரை, இவங்க எல்லாருமே மேக்கப் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்புறம் தான் கிச்சன் சைடே வராங்க. பட் இவங்க மட்டும்தான், திவ்யா தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்ததோட சரி, சமையல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் குளிக்க போவாங்க. இவங்கள மாதிரியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம அப்புறம் சமைச்சதை பார்க்க அழகாக இருப்போம்ட்டு அவங்கெல்லாம் அப்படி தான் வருவாங்க. அது அரோரா, சுபிக்ஷா, ஆதிரை எல்லாரும் அப்படி தான் வருவாங்க. பட் திவ்யா மட்டும் தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும், புறணி பேசணும் அப்படின்றதுக்காகவே பார்வதி ஒன்று ஆரம்பித்தாலும் பார்வதியை ஓட விட்ட திவ்யாவுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். அண்ட் பாவம் இன்னும் வேறெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.